மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் அன்புமணி தலைமையில் தொடங்கி இருக்கிறது. பார்க்கலாம். வரலாற்றை புரட்டி போடக்கூடிய பொதுக்குழுவாக இது அமைய இருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள், இந்த உரிமை மீட்பு தீர்மானங்கள். மாமல்லபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வினீஷ். அன்புமணி தலைமையில பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த பொதுக்குழுவின் முக்கிய அம்சங்கள் எல்லாம் என்னென்ன? தற்போதைய அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன வினீஷ்? 2022 ஆண்டுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டல்ல அன்புமணி தலைமையில தொடங்கியிருக்கிறது. 37 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியிருந்தாலும் இந்த பொதுக்குழுவில ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்ளாமல் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில அன்புமணி தலைமையில அவசர கதியாக இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நானே கட்சியை வழிநடத்தப் போகிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பேசக்கூடிய நிலையில பாமகவினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள அதிகாரப்பூர்வமாக தபால் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ராமதாஸ் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவரை இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை மனதார கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில அவர் அன்புமணி நாற்காலிக்கு அருகே ராமதாஸ் அவர்களுக்கும் தனி இருக்கை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் கலந்து கொள்ள என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் கூறியிருந்தாலும் ராமதாசுக்கு எதிராக தான் இந்த முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூடியிருக்கிறது. 15 தீர்மானங்களில் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக 2வது முறையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருமித்த கருத்துடன் ஒருமித்த நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக 2வது முறையாக அவரை தலைவர் பதவி தொடர்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல 10.5% உள்ளிட ஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட பொதுக்குழு நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இது போக 3000 3000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் தான் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ். பார்க்க முடியும்.